பார்ட் 2. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதா, அதாவது ஏசப்பாவுக்குள் நிலைத்திருப்பதா, இல்லை ஏதாவது ஒரு தனி மனிதனுடைய கட்டளைகளுக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு கட்டிடத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நிலைத்திருப்பதா, நாம் யாருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். யோவான் 15:4. யோவான் 15:4 அப்படிங்கிறத ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பது போல நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ யோவான் எழுதினத சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுது. எண்ணில் நிலைத்திருங்கள். அப்ப எண்ணில் அப்படிங்கிறது ரோஹித், அது சிங்குலரா ப்ளூரலா? எண்ணில் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், ஒரே நபர், தனி நபர். அப்ப ஏசப்பா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவான் 15:4. மீண்டும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். வாசிக்க ஏசப்பாவோட நாமம் மகிமைப்படும். ஸோ இந்த சபை கூடுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற கொடுக்கறது தான். யோவான் 15:4 அப்படிங்கிறத ஒருவர் சத்தமாக மீண்டும் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஏசப்பா இந்த இடத்துல 2 கட்டளை கொடுக்கிறாரு. முதலாவது கட்டளை என்ன அப்படின்னா, எண்ணில் நிலைத்திருங்கள். அப்ப இதுல நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருக்கோமா? நிலைத்திருங்கள் அப்படின்னா அது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். நிலைத்து இருக்கணும், சும்மா அப்பப்ப இல்லை, எப்போதும். அப்ப இன்னொன்று கடைசி அந்த லைன்ல சொல்றாரு பாரு, நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனி கொடுக்கணுங்கிறது ஒரு கட்டளை. அப்ப நம்ம எப்ப கனி கொடுக்க முடியும்? ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். ஒவ்வொரு விசுவாசிகளும், இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கனி கொடுக்கணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு உட்காந்துட்டு ஆராதனை பண்றேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பாட்டு பாடிட்டு அப்படியே ஏதோ ஒன்று வசனத்தை கேட்டுட்டு அப்படியே உலக பிரகாரமா போயிடக்கூடாது. இயேசுக்குள்ள இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய 10 கற்பனைகள், 10 கட்டளைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் அது நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப ஏசப்பா நமக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நாம ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அவர் திராட்சை செடி, நம்ம எல்லாம் கொடிகள். ஸோ நம்ம திராட்சை செடி, அவர் கொடி. நம்ம அவர் ஏசப்பா திராட்சை செடி, நம்ம எல்லாம் கொடிகளாக இருக்கிறோம். அப்ப அந்த கொடியானது இந்த திராட்சை செடியில நிலைச்சிருக்கணும். அப்பதான் அது கனி கொடுக்கும், இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்ப கனி கொடுப்பது என்பது என்ன? அப்ப கனி கொடுப்பது என்பது என்ன அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திலே தொடர்ந்து 15:5, அதே 15:5 வாசிங்க. மாலினி கூட வாசிக்கலாம், அங்க இருந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய மாலினி கூட வாசிக்கலாம். 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. அப்ப இந்த இடத்துல அதுக்கு பதில் தராரு. எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா சரியா? நானே திராட்சை செடின்னு சொல்ற போது இந்த இடத்துல சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வசனம் சொல்லுது, அவன் கனி கொடுப்பான். அப்ப ஏசப்பாவுக்கு நான் கனி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். ஆத்ம ஆதாயம் பண்றேன்னா மதம் மாற்றம் செய்கிறேனா? இல்லை. ஏசப்பா கிளியரா சொல்றாரு, மதம் அப்படிங்கிறது மாற சொல்லவே இல்லை.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். சரிங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்கள். அப்போ அழிந்து போகிறாங்கன்னா எப்படி அழிந்து போகிறாங்க? இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் யார் என்பதை அறியாமல் இருந்து அழிந்து போகிறார்கள். இந்த உலகை அப்படிங்கிறத படைத்தவர் யார்? இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார்? அவர் என்ன சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பாவுக்கு தேவை சீஷர்கள் தான். அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்போ ஏசப்பாவுக்குள்ள நம்ம நினைச்சிருக்கணும். அப்போ ஏசப்பாவுக்குள்ள நினைச்சிருக்கணும் அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அப்படிங்கிறது நம்ம கனி கொடுக்கறதுக்கு தான் அவர்களை நினைச்சிருக்கணும். அப்போ நம்ம சும்மா பாடல் பாடுறது அந்த மாதிரி வெறும் பாடல் மட்டும் பாடிட்டு இருக்கக்கூடாது. ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்கிறான். உங்கள் உடம்பு, உங்களுடைய அந்த ஆத்மா, சரீரம் எல்லாத்துலேயும் அந்த அந்த என்ன சொல்கிறது, பயபக்தியோட ரொம்ப உண்மையாக அந்த மக இருக்கிறது, எந்த விதமான பாவமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையை கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். வாசிங்க யோவான் 14:24. குயிக்காக எடுக்கணும், வேகமாக வாசிக்கணும், எழுதி வச்சுக்கணும். எப்போவுமே வசனங்களை எழுதி வச்சுக்கணும். நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஏசப்பாவுக்குள்ளே நம்ம எப்படி நிலைச்சிருப்பது, ஏசப்பாவுக்குள்ளே நம்ம எப்படி நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வசனங்கள் தான். ஸோ ஒருவர் எடுத்தவர் சத்தமாக வாசிக்கலாம். 14:24 யோவான் 14:24 அப்படிங்கிற வசனத்தை எடுக்கலாம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவின் உடையதாய் இருக்கிறது. ஏன்னா அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, இந்த சிச்சுவேஷன் எப்போ வருதுன்னா, அந்த யூதர்கள் அப்படிங்கிறவங்க இயேசுவை நம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அந்த மகன் இருக்கிற, எங்களுடைய தேவன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை அலட்சியப்படுத்துறாங்க. இயேசு தான் அந்த பிதா, இயேசு தான் அந்த தேவன், இயேசு தான் சர்வ சிருஷ்டிகர். இது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்களுக்கு அது புரியாது. இயேசுவை அப்படியே சும்மா ஒரு கிள்ளிக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அவர் ஒரு சின்ன ஆளு அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த பிதா அப்படிங்கிறவர் தான் இயேசு, இயேசுங்கிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவி. அப்போ 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னில் அன்பா இராதவன், மீண்டும் வாசிக்கலாம் அந்த 14:4 மறுபடியும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். 14:24 என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப கிளியர் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்ற. ஒருவேளை பிதா அப்படிங்கிறவர் முக்கியம் தானே, பழைய ஏற்பாடு பூரா பிதா தானே இருந்தாரு அப்படின்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்தவரும் இயேசு தான். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தில் சொல்லும்போது, நான் ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கிறவர் இயேசு. உங்களுடைய பிதான்னு சொல்றீங்கல்ல, அந்த பிதா அப்படிங்கிற உங்களுடைய பிதாவாகி ஆபிரகாம் என்னை காண ஆசையாய் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த ஏசப்பா சொல்லுகிற வசனத்தை ரொம்ப முக்கியமாக கவனம். ஐ ஆம் அப்படின்னு சொல்ற. ஐ ஆம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரில் நிலைச்சிருக்கும் போது நம்ம என்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, கவனிக்கலாம். வாசிங்க என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவினிடம் நிலைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 3:24 வசனம். 1 யோவான் 3:24 வசனம். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அப்படின்னு வரும். இதில் நம்ம பார்க்க போகிறது 1 யோவான். நீங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்களும் வாசிக்கலாம். 1 யோவான் 3:14 வசனம். எடுத்தாச்சா? 1 யோவான். என் சகோதரரே. 1 யோவான் 3:24. நல்லா கவனிங்க. இல்லை எடுத்துட்டீங்களா?
அங்கே சுபஸ்ரீ வீட்டில், மாலினி வீட்டில எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க எடுத்துட்டீங்களா? அப்போ மாலினி வாசிக்கலாமே. வாசிக்கலாம் வாசிக்கலாம், எடுத்தாச்சு, வாசிக்கலாம். சரி வாசிமாலா. வாசிமா. அவருடைய கட்டளை வாசி நான் வாசிக்க தான் சொல்றேன், உனக்கு தடை செய்யல. வாசி. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏசப்பா நம்மோட பேசுறது, ஜெபம் செய்யறதுங்கிறது நம்ம ஏசப்பாவோட பேசுறது. பைபிள் படிக்கிறது அப்படிங்கிறது ஏசப்பா நம்ம கூட பேசுறாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஏசப்பா நம்ம கூட பேசும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், வாசிக்கிறவன் அல்ல, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் தம்மில் நிலைத்திருக்கிறதை, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே, நமக்கு தந்தருளிருக்கிறார். ஆவி அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவி. அப்ப அவருடைய கட்டளைகள் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அவருடைய கட்டளைகள் மாம்சத்தில் வந்த இயேசுவை நேர அவருடைய வாய் திறந்து சொன்ன வசனங்கள் தான் நம்முடைய கடைசி நாளில் நம்மளை நியாயம் தீர்க்கும். அதுதான் நமக்கு ரட்சணியத்தை தரும், அதுதான் நம்மளை ரட்சிக்கும், அதுதான் ஜீவ தண்ணீர், அதுதான் ஜீவ அப்பம், அதுதான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துட்டு போகும். அதுதான் நமக்கு ஏசப்பா கூட நம்மளை இருக்க செய்யும். அவர் வாய் திறந்து சொன்ன வசனங்கள். ஏசப்பா சொல்லியிருப்பார், யோவான் 12:48 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்றார். இந்த கடைசி நாள்னா என்ன? அவரவர் இறப்பு. ஆமேன். நல்லா பேசுங்க. ஆமேன். அப்ப நம்ம என்னன்னா, இன்னைக்கு அநேகர் ஏன் இன்னைக்கு பாடுகள் இருக்கிறாங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம், கட்டிட கிறிஸ்தவர்கள். அதுல நீங்க புரிஞ்சுக்கிறோம், இந்த கிறிஸ்தவர்கள்னா என்னவோன்னு சொல்லிட்டு, கட்டிடத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள். இயேசு சொன்னதை ஏசப்பா சொல்றாரு, ரொம்ப முக்கியமா, என் வசனங்கள்ல நிலைத்திருங்க, என்னில் அன்பாயிருங்க. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப என் வசனங்கள், அப்ப இயேசுவோட வசனங்கள் எங்கே இருக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த எழுதின சுவிசேஷங்கள்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் நினைப்பூட்டுதல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து வெளிப்படுத்தினது வரைக்கும் நினைப்பூட்டுதல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு இப்ப படிக்கவே கூடாதா? அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா சொல்லியிருக்காரு, பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் பொக்கிஷத்தை தான் எடுக்கணும். பழைய கற்பனைகள், பழைய கட்டளைகள் எதுவுமே இயேசுவை, கிறிஸ்துவர்களுக்கு அது கிடையாது. அப்ப அவருடைய கட்டளைகள் முக்கியமாக மத்தேயு 5, 6, 7 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்கள் தான் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஒப்பாயிருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே மாலினி? எஸ், ஆமேன். அப்ப என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், இது அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்காக தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப ஏசப்பாவோட கட்டளைகளுக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறோமா? அப்ப நிலைச்சிருக்கிறோம்னா ஒன்னே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். ஏசப்பா சொன்ன கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். என்ன சொல்லியிருக்காரு? மார்க் 16:16 அதுல இருந்து வாசிங்க. அவர் சொன்ன கட்டளை என்ன? அது செய்யறோமா? முதல்ல அது பார்க்கணும். மத்தேயு 28, 18, 19, 20 அது செய்யறோமா? அதே மாதிரி மத்தேயு 25, 33 முதல் இதெல்லாம் செய்யறோமா? இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். அதை விட ரொம்ப முக்கியமான கட்டளை 10 கட்டளை, புதித 10 கட்டளை மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆவியில எளிமையா இருக்கணும். 1 என்ன ரோஹித்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்றார். 2வது கற்பனை என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். 2வது கற்பனை.
மூன்றாவது கற்பனை, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான்காவது கற்பனை, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஐந்தாவது கற்பனை, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆறாவது கற்பனை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பார்கள். ஏழாவது கற்பனை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இதெல்லாம் நல்லா கவனிக்கணும், ஆழமா இதெல்லாம் பின்பற்றணும். எட்டாவது கற்பனை, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். நீதி நிமித்தம் துன்பப்படணும். ஒன்பதாவது கற்பனை, இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கணும். பத்தாவது கற்பனை, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும். நம்மளாம் பூமிக்கு உப்பு, சொல்லுங்க, நம்ம பூமிக்கு உப்பு, நம்ம உலகத்திற்கு வெளிச்சம். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறவங்க நம்ம இருள்ல இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே என்ன சொல்றது, இயேசுவை ஃபாலோ பண்ற ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இருக்கணும்னா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு ஏசப்பா அப்படிங்கிறவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா சொல்றாரு. அப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ 1 யோவான் 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நியாயப்பிரமாணம் கை கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் யாரு? கட்டிடம் தான் சபைன்னு நம்புறவங்க, இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற ஞாயிற்றுக்கிழமையை பின்பற்றுகிறவங்க, தசமபாகம் கொடுக்கிறவங்க, காணிக்கை கொடுக்கிறவங்க, அதே மாதிரி பாஸ்டர் தான் எங்களுக்கு தெய்வன்ற மாதிரி மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, அதே போல் ஏழைகளுக்கு உதவாதவங்க, இயேசுவுக்கு கனி கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, இயேசு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவங்க. இதில் முக்கியமான கட்டளை வாசிங்க, மார்க் 16:16. மார்க் 16:16 இது இயேசு கொடுத்துருக்கிறவுடைய கட்டளை, இது எச்சரிக்கை. இது நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை, முதல்ல 16:16. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி, முதல்ல நம்ம விசுவாசம் உள்ளவனாக மாறணும். இயேசுக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெறலைன்னா நீங்க இயேசுவுக்கு பிள்ளை இல்லை. ஏசப்பாவுக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம்னா நம்பிக்கை. இந்த உலகத்தை படைச்சவர் இயேசு தான், இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவர் இயேசு தான், இந்த உலகத்துக்கு மீண்டும் வரப்போகிறவர் இயேசு தான், இந்த உலகத்தை இப்போ ராஜ்யபரம் பண்ணி கொண்டிருப்பவர் இயேசு தான் அப்படிங்கிற முதல்ல விசுவாசம், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும். நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் அப்படிங்கிறது தான் நீங்க அவரோட பிள்ளையா மாறுறது ரொம்ப முக்கியமானது. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெறனாலே ஞானஸ்நானம் அப்படிங்கிறது நம்ம பெறணும். 3 ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிக்கப்படுறவன் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவன். இயேசு அப்படிங்கிற நாமத்தினால நம்ம ஞானஸ்நானம் பெறுவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியமானது. இது உலகத்தார் அனைவருக்கும் உண்டான எச்சரிக்கை. இயேசுவை அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். இயேசுவின் நாமத்தினால பிதா சுதன் பரிசுத்தாவின் பெறனால ஞானஸ்நானம் பெறணும். 3வது காரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அவருடைய ரட்சிப்பு அப்படிங்கிறத நம்ம பெறணும். இதை விசுவாசிக்காதவன், இதை நம்பாதவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னைக்கு அநேகர் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். அநேகர் குடும்பங்களில் ஆக்கினை இருக்கிறது. உங்கள் வீட்டில் நோய் இருக்கா? அப்போ உங்கள் வீட்டில் இயேசு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல நோய் இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல தரித்திரம் இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல குடும்பத்தில் குழப்பம் இருக்காது, இயேசு இருக்கிற குடும்பத்தில் அந்த மாதிரி சமாதான குறைச்சல் இருக்காது, யார் மீதும் கசப்பு இருக்காது, யார் மீதும் பொறாமை இருக்காது, யாரையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விரோதிகளாக நம்ம நினைக்க மாட்டோம். எல்லாரிடத்திலும் நம்ம அன்பாக இருப்போம். ஆமென். அப்போ லூக்கா 16:17 இதுதான் கட்டளை. 1 யோவான் 3:24 என் கட்டளைகளை பின்பற்றுங்கன்னு சொன்னார்ல, இதை நம்ம பின்பற்றுகிறோமா பார்க்கும். 17 என்ன சொல்லுது? மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. குறிப்பாக இந்த கட்டிட கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியறதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, யாரோ மனுஷன் முன்னாடி போய் தலையை நீட்டிக்கிட்டு எனக்கு பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, ஃபாதர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் விசுவாசிகள் கிடையாது, ஆனால் சொல்லிக்கிறவாங்க நாங்கள்லாம் விசுவாசிகள்னு சொல்லி. அவங்க விசுவாசிகளே கிடையாது. ஏசப்பா கிளியராக சொல்கிறார். அப்போ நீங்கள் விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா இந்த அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க.
விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் ஆவன. இது பெரிய பரிசுத்தவான்களுக்கு உண்டான அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, பெரிய பாஸ்டர்களுக்கு உண்டான அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, பயங்கரமாக போதகருக்கு உண்டான அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, பயங்கர தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான அடையாளங்கள்னு சொல்லலை. இயேசு என்ன சொல்கிறார்? ரொம்ப முக்கியமானது. இயேசப்பா வாய் திறந்து சொன்னது. இந்த வாய் திறந்து சொன்ன வசனங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பூரா, இதுக்கு எதிராக இருக்கிற, இதுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க பூரா அந்தி கிறிஸ்து. நான் சொல்லலை, பைபிள் தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 2 யோவான் சொல்லுது, மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவன்னா என்னது? இயேசுவோட வசனங்களாக கீழ்ப்படியாதவன், இயேசு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன், இயேசு இடித்து போட்டதை மறுபடியும் கட்டுகிறவன், இயேசு க்ளோஸ் பண்ண விஷயத்தை மறுபடியும் ஓப்பன் பண்றவன். இயேசு க்ளோஸ் பண்ணிட்டார், தேவாலயத்தை இடித்து போடுங்கன்ட்டார், 3 நாள்ல கட்டுவேன்ட்டார். அவரு எந்த தேவாலயத்தை சொன்னார்? அவருடைய ஆலயம் அப்படிங்கிற ஆலயமாகிய சரீரத்தை தான் சொன்னார். இப்ப நான் உங்களுடன் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்ட்டார். பிதாவை தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லிட்டார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்கள் அங்கே நான் இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க விசுவாசிகள் என்ன சொல்வாங்களா? விசுவாசிகளால் உண்டான அடையாளங்கள் ஆவன சொல்றாரு. விசுவாசிகள் உண்டான அடையாளங்கள் ஆவன. முதலாவது அடையாளம் என்ன சொல்லுது அப்படி சொல்லி பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். நல்லா சொல்லுங்க. என் நாமத்தினாலே என்ன பண்ணுவாங்களா? பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப பிசாசு அப்படின்னா என்ன? இன்னைக்கு உலகத்துல இருளை கொண்டு வருகிறவன் பிசாசு. இந்த உலகத்தில் அப்படிங்கிறது விபத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. இந்த உலகத்தில் போரை கொண்டு வருகிறவன் பிசாசு. இந்த உலகத்தில் அதான் சொல்றார் யோவான் 10:10 ஆவியானவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இன்னைக்கு திருட கொல்ல அழிக்க அவனுடைய குணாதிசயங்கள் 3. திருடன் அந்த பிசாசு, அந்தகார லோகாதிபதி. அவன் குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது, பிள்ளைகள் நன்கு கீழ்ப்படியக்கூடாது, அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் எப்பவுமே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கணும், தற்கொலையை தூண்டணும், விபத்தை கொண்டு வரணும். அதான் யோவான் 10:10 சொல்லிக்கிறது. இந்த வசனங்களுக்கு பிசாசு பயங்கரமாக பயப்படுவான். நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கணும்னா அந்த வசனத்தை ஸ்ட்ராங்காக அடிக்கணும். ஏன்னா பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த உலகத்தில் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் நம் இயேசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற. அப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதோ நான் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற. அப்போ பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்ப இந்த வசனத்தின்படி நீங்க பிசாசை அடிக்கலாம். யோவான் 10:10 தெளிவா சொல்லுது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். அப்ப ஏசப்பா இன்னைக்கு அநேகர் பார்க்கிறோம். இன்னைக்கு ராஜாஜி மருத்துவமனை நேற்று இருக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சிறு பிள்ளைங்க தலை அடிபட்டு, முழு தலையும் அடிபட்டு வர்றாங்க. ஒருத்தருக்கு காலு, இந்த தொடையோட ஒரு காலு அறுந்து போயிட்டு அந்த மாதிரி கொண்டு வராங்க. விபத்து சிகிச்சை பிரிவில் மட்டும் ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் வீட்டில் ரொம்ப சேஃபரா இருக்கேன், ஏசப்பா என்னை ரொம்ப சூப்பரா பயங்கரமா என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல காரை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அப்படி இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பயங்கரமா சூப்பரா பணக்காரன் ஆயிடுவீங்க. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொன்னார். தூங்குறதுக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன் சொல்றார். ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. இன்னைக்கு நாங்க இயேசுவோட விசுவாசிகள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எச்சரிக்கை. நீங்க பணத்திற்காக, பொருளுக்காக, பொருளாதாரத்துக்காக இயேசுவை தேடுனீங்கன்னா நீங்க பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறுவீங்க. ஏன் ஏசப்பா கிளியரா சொல்லியிருக்கிறார்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. திருப்தியா இருக்கிறவர்களுக்கு ஐயோன்றார், புகழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கு ஐயோன்றார். பாவியானவர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்றாரு? ரொம்ப முக்கியமா யாருக்கு சொல்றாருன்னு கவனிச்சு பாருங்க. இது தெரியாம இன்னைக்கு உளமூடி போட்டு வச்சிருக்கிறான் 100% கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருள்ல இருக்கிறாங்க. இயேசுவோட வசனத்தை பின்பற்றவே மாட்டாதவர்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான அவங்க சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்மலுக்காக கூட எடுக்க மாட்டாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டில இருந்து ஒளிந்து போனது. அவர் என்ன சொல்றாரு? மாலினி ஒரு வசனம் கூட உன்னுடைய இதில் வச்சிருந்த, ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்த, அதை பார்த்தேன், சூப்பர். அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்றது 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப குறைவானது எது? பழைய ஏற்பாடு. அது குறைவானது. அது ஏசப்பா கிளியரா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பார்? மோசே உங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லையா? ஆனாலும் நீங்கள் ஒருவனும் அதை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவனும் பின்பற்றவில்லை. சொல்றவர் யாரு? இயேசு.
ஏன்னா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கொடுக்கப்பட்டிருந்த மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான் பழைய ஏற்பாட்டில். நியாயப்பிரமாணம்னா என்ன? இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம். காணிக்கை என்பது இது நியாயப்பிரமாணம். தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணம். சபை அந்த கட்டிடம் கட்டுறதுன்ற தேவாலயம் கட்டுறதுங்கிறது நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு என்ன சொல்லிட்டாரு? இது அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எச்சரிச்சிட்டார். கவனிப்பார். நியாயப்பிரமாணக்காரர்களாகி நீங்கள் யாவரும் நியாயப்பிரமாணக்காரர்கள் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நான் சொல்லலை, பைபிளில் இருக்கு, கலாத்தியரில் இருக்கு. நியாயப்பிரமாணக்காரர்கள் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதோட பின்பு அந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாணக்காரர்கள், அந்த கிரியைக்காரர்கள், நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். உங்களுக்கு கிருபையே கிடையாது. தசமபாகம் கொடுக்கிறவனுக்கு கிருபை கிடையாது. காணிக்கை கொடுக்கிறவனுக்கு கிருபை கிடையாது. ஓய்வு நாள் கடைபிடிக்கிறவனுக்கு கிருபை கிடையாது. கிருபை கிடையாது. பைபிள் தான் எச்சரிக்குது. ஏன்னா ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோன்னு சொன்னால் ஓய்வு நாளில் நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது. ஓய்வு நாளை நம்ம கடைபிடிக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்கள் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது. தசமபாகம் கொடுக்குறீங்கன்னா 10ல் 1 பங்கு கம்பல்சரி கொடுக்கணும். 10 பங்கு கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 1000 ரூபாய் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுறீங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறான். நியாயப்பிரமாணம் அப்படின்னா இன்னைக்கு 100% கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை கட்டிட கிறிஸ்தவர்கள், 100% கட்டிட கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. அவர் தன்னுடைய மாம்சத்தை, விலையேற பெற்ற மாம்சத்தை அவர் நமக்காக கொடுத்து நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிச்சிட்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிச்சவர் நமக்கு புதிதான கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நீங்க என்ன பண்ணணும்? பிசாசுகளை, அதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் ஆவலர் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேலே கை வைப்பார்களாம். வியாதியஸ்தர்கள் மேலே கை வைப்பார்கள். அப்போது என்ன நடக்குமா? சொஸ்தமாவார்கள். நம்மளே வியாதியஸ்தோடு இருந்தோம்னா, ஏசப்பாவுக்குள்ள இருக்கிறவங்க எண்ணில் நிலைத்திருங்கள் சொன்னார்ல, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவனிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கிறார். நீங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்ப காட்டுவான், சும்மா ஒரு தலைவலியை காட்டுவான் பிசாசு, ஒரு இருமலை காட்டுவான், ஒரு இடுப்பு வலியை காட்டுவான், ஒரு கை வலியை காட்டுவான். என்ன சொல்லிடுறேன்? டே பிசாசே, உனக்கு அதிகாரம் இல்லை, ஓடி போயிரு. உன்னுடைய எல்லா சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதான் ஏசப்பா சொல்றாரு, வியாதியஸ்தர்கள் மேல கை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். ஏன்னா இது நம்முடைய விரல் அல்லது தேவனுடைய விரல். தேவனுடைய விரல் அப்படிங்கிறது சொஸ்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசு, ஏன்னா பாவத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு, நோயை கொண்டு வருகிறவன் பிசாசு, அவன் கொண்டு வருகிறான். அவனை அதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. இயேசு இந்த சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 ஒருத்தர் சவுண்டா வாசிங்க, சத்தமா. இதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறமான பார்க்கணும். விசுவாசிக்கிறவர்கள் உண்டான அடையாளங்களாவன. அதில் மார்க் 16 20 வரைக்கும் நல்லாவே படிச்சுங்க. வீட்டில் போய் நல்லா படிச்சுங்க. ஏசு உங்க கூட இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நல்லா போதிக்கிறாருன்றதா, நல்ல பைபிள் வாசிக்கிறாருன்றதா, பயங்கர தீர்க்கதரிசியா இருக்கிறாருன்றதா, நல்லா பாட்டு பாடுறாருன்றதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏசு சொல்ல அதெல்லாம். ஏசு ஒருத்தன்ட்ட நிலைச்சிருக்கிறாரு, ஏசு ஒருத்தர்கிட்ட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அவர்களால் உண்டான அடையாளங்கள் என்ன பண்ணணும்? பிசாசுகளை துரத்தணும், நவமான பாசைகளை பேசணும், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கணும், அப்ப நோயை குணமாக்கணும். அப்படி குணமாக்குற வல்லமை உள்ளவன்ட்ட தான் இயேசு இருக்கிறார். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்குங்க. நானே நோயோடு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இயேசுவிடம் இல்லை அர்த்தம். நீங்க போய் யார்கிட்டயாவது போய் தலையை நீட்டுறீங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்றீங்கன்னா நீங்க இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் போல இயேசுவுக்கு நீங்க பிரியமான பிள்ளைகளா இல்லை. விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் உங்ககிட்ட இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இது எச்சரிக்கை. மார்க் 16:17 20 வரைக்கும் நன்கு படிச்சிருக்கணும். மத்தேயு 28 அதிகாரத்துல மத்தேயு 28 அதிகாரத்துல 18, 19, 20 நல்லா படிச்சிருக்கணும். லூக்கா 10:19 நல்லா படிச்சிருக்கணும். ஒருவர் சத்தமா வாசிங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10 அதிகாரத்துல லூக்கா 10:19 ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். லூக்கா 10:19. இது ரொம்ப எச்சரிக்கை.
நீங்க ஒருத்தரை நோய்வாய்ப்பட்டவரை குணப்படுத்தணும்னு சொன்னா இந்த வசனத்தை சொல்லி நீங்க நோயை விரட்டலாம், பிசாசை துரத்தலாம். லூக்கா 10:19 குயிக்கா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இன்னைக்கு கொத்து கொத்தா ஜனங்கள் போறாங்க, நாங்கள் இயேசுவை தான் வழிபடுகிறோம், இயேசுவை தான் நாங்கள் பண்ணுறோன்றாங்க. இன்னைக்கு போய் கட்டிடங்கள் இதில் போய் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வாரம் வாரம் போகிறோம், எங்கே ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்காக போகிறோம். அப்போ ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஜெபிக்கும் போது அநேக கிறித்தவர்களை கூட அங்கே பார்க்க முடிகிறது. கிறித்தவர்கள் கிட்னி ஃபெயிலூரோட வந்து நிற்கிறாங்க, கிறித்தவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிவர் ப்ராப்ளத்தோடு இருக்கிறாங்க, கிறித்தவர்கள் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க. ஸோ இங்கே என்ன காரணம்? என்ன? பிசாசு அவங்களை ஈஸியாக வஞ்சிக்கிறான், பிசாசு ஈஸியாக வஞ்சிக்கிறான். இயேசு உபாதிக்கிறவர்கிட்ட கொடுத்துருவார். ஏசப்பாவுடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியிலைனா, நியாயப்பிரமாண ஆவியில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் அவனை இல்லாமல் இருந்தோம்னா இயேசு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவார்? உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுத்துருவார். சீக்கிரமாக மனம் திரும்பிடுங்க, சீக்கிரமாக அவர்கிட்ட வந்துடுங்க. அவர் எச்சரித்து பார்ப்பார். மகனே மகளே, மகனே மகளே, என் வசனத்துக்கு கீழ்ப்படி, பைபிளை திறந்து படி, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல என்ன சொல்லியிருக்கிறேன்னு பாரு, உனக்கு நான் சகல அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். வாசிங்க லூக்கா 10:19 ஒருவர் சத்தமா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப சேதம் உண்டாகுதுன்னு சொன்னா நம்ம இயேசுனுடைய பிள்ளைகள் இல்லை. நமக்குள்ள ஒரு சேதம் வருகிறது என்றால் இயேசு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இயேசுவோட பிள்ளைகளுக்கு சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க போது நமக்கு எப்படி சேதம் வரும்? சேதம் வருதுன்னா எச்சரிக்கிறாருன்னு அர்த்தம். நீ மனம் திரும்புன்னு அர்த்தம். இயேசுவோட நீ போய் ஐக்கியமாயிருன்னு அர்த்தம். நீ எதிர்த்து நிற்காத. மாம்சம் அப்படிங்கிறது எப்பவுமே ஆவிக்கு எதிர்த்து நிற்கும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் என்பது பழைய ஏற்பாடு, அது ஒன்றுக்கும் உதவாது. ஆவிதான் நம்மளை உயிர்ப்பிக்கும், அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்கும், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும். அப்ப ஏசப்பா நம்ம வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் கொடுக்குறாரு, யூடியூப்பில் கொடுக்குறாரு, நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். ஐயோ ஏசப்பாவை பின்பற்றுங்க, ஏசு தான் உங்களுக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன்றார். ஆனால் இங்கே யாரும் கேட்க மாட்டான் அப்படின்றார். அது தெளிவாக இருக்குது, இங்கே யாருமே கேட்கவும் மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்ன்றார். இடுக்கமான வாசல் வழியிலே உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு சொல்கிறார். கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்கிறார். ஏசப்பா அவங்கள மன்னிக்கணும், அவர்கள் குருடர்களாக இருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க குருட்டு ஆவியை எடுத்து போடணும். மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பணும், வசனங்களை படிக்கணும். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல ஏசப்பா என்ன சொல்றாருன்றதை கவனிக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கறனோன்றாரு, ஏழைகளுக்கு கொடுக்குறோமான்றதை செக் பண்ணிக்கணும். யார் மீது கசப்பு இருக்கக்கூடாதுங்கிறார். எல்லாரையும் மன்னிக்கணுன்றார். 7-70 தரம் மன்னிக்கணுன்றார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்றார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கள்னு சொல்றார். கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கன்னு சொல்றார். உன்னிடத்தில் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாதேன்னு சொல்றார். இதுல எந்த ஒரு விஷயத்திலையும் நாம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டணும். ஏசப்பா எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றாரு லூக்கா 10:19 இந்த வசனங்களை எப்பவுமே உங்க இருதய பலகையில் எழுதிக்குங்க. லூக்கா 10:19 உங்க இருதய பலகையில் எழுது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனம் பிரேயர் பண்ணி ஜெபத்துல நீங்க வந்து பிசாசை துரத்துறதுக்கு இது வந்து சரியான வசனம். அதே மாதிரி யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஏசப்பா வசனம். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வல்லமையான வசனங்கள். இந்த உலகத்தை படைச்சவர் இறங்கி வந்து நமக்காக வாழ்ந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக மரித்து இந்த தேசத்தை நமதாக்கி கொடுத்திருக்கிறார், நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான சுபீகார புத்திரத்தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஆமேன், ஆமேன். இருக்கீங்களா? ஆன்லைனில் இருக்கீங்களா? ஆமேன். நல்லா சத்தமாக சொல்லுங்க ஆமேன். நல்லா சத்தமாக சொல்லுங்க ஆமேன். அப்ப ஏசப்பாவோட வருகையில யாரு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசப்பாவுடைய வருகை, நம்ம எல்லாரோட வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் நாங்களும் ஏசப்பாவை தான் கும்பிட்றோம், நாங்களும் ஏசப்பாவை தான் கும்பிட்றோம்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாங்க, பரிதவிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா இரவும் பகலும் நம்ம மன்னிக்கணும். ஒரு கூட்ட ஜனம் ஏசுனா யாருன்னே தெரியாம இருக்கு. ஒரு கூட்ட ஜனம் ஏசுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏசுவை பின்பற்றுவதே கிடையாது, ஏசப்பாவோட வசனங்களை படிப்பதே கிடையாது. முடிந்து போனதை, அழிந்து போனதை, குறைவானதை படிச்சுக்கிட்டு இருக்கு. ஏசப்பா எச்சரிக்கிறார். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும், அவங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நம்ம ப்ரேயர் பண்ணணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவங்க சத்தமாக வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள்னா ஏசப்பா சொல்லுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த வசனங்கள்ல நிலைத்திருப்பது. மார்க்கு 16, 17, 18, 19, 20களில் நிலைத்திருப்பது. மத்தேயு 28, 18, 19, 20களில் நிலைத்திருப்பது. லூக்கா 10, 19களில் நிலைத்திருப்பது. மத்தேயு 5, 6, 7 அப்படிங்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படிவது, அதை பின்பற்றுவது, அதன்படி செய்வது. இதுதான் அவருக்கு. அதுதான், அப்பதான் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். மற்ற எல்லாரும் வெட்கப்பட்டு போவாங்க. ஏழைகளுக்கு கொடுக்காதவங்க வெட்கப்பட்டு போவாங்க. பசியா இருக்கிறவனுக்கு சோறு போடாதவங்க வெட்கப்பட்டு போவாங்க. வியாதியஸ்தர்களை போய் பார்க்காம அவங்களை குணப்படுத்தாம இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. தெளிவா சொல்றார் ஏசப்பா, தெளிவா சொல்றார். இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறார். அப்ப அவருடைய வருகையில் யார், நாம் எப்படி இருக்க வேண்டும், வெட்கப்பட்டு போகாதபடி. மறுபடியும் வாசிப்போம். 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28 வாசிங்க, சத்தமா வாசிங்க ஒருத்தர். 1 யோவான் 2:28. ஜெனிஃபர் அக்ஷிதா. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்ப இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசு அப்படிங்கிற ஒரு நாமத்துல தான் வல்லமை உண்டு. ஆண்டவரே என்றதில்ல, பிதாவே என்றதில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசுங்கிற நாமத்துக்கு தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். எதுல படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பிலிப்பியர் 1:11 படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம தலைப்பாடா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிலிப்பியர் 1:11. அதான் இயேசு வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு சகல அதிகாரமும் இயேசுங்கிற நாமத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். இயேசுங்கிற நாமத்துல தான் பிசாசு துரத்தப்படுவான். இயேசுங்கிற நாமத்துல தான் நோய் குணமாகும். இயேசுங்கிற நாமத்துல தான் நம்மால பலன் கொண்டு எழுந்திருக்க முடியும். இன்னைக்கு இயேசு யாருடைய நாவல ஜெபம் பண்ணும்போது இயேசு 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 இயேசுன்னு வருதோ அங்க வல்லமை உள்ள ஜெபமா இருக்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிசாசே ஓடி போயிடுன்னு சொன்னா ஓடி போயிடும். பிசாசுக்கு நடுங்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மூட்டு வழியே ஓடி போயிடு அப்படின்னு சொன்னா ஓடி போயிடும். ஏன்னு கேட்டா ஏசப்பா நமக்கு சகல அதிகாரங்கள், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. யார் மறுபடியும் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இயேசுவினுடைய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. எடுத்த உடனே பழைய ஏற்பாட்டுக்கு பெறக்கூடாது. எடுத்த உடனே வேற வசனங்களை பெறக்கூடாது. இயேசுவோட வசனங்களை தான் ஆங்கர் பண்ணணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருந்து தான் ஆங்கர் பண்ணணும். நான் ஆங்கர் பண்ண வசனம் யோவான் 15:4. நான் ஆங்கர் பண்ண விஷயம். ஸோ இயேசுக்குள் நிலைத்திருப்பது எப்படி? இப்போ 1 தெசலோனிக்கேயர் எடுத்தவங்க பக்கம் என்ன சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 335. 1 தெசலோனிக்கேயர் ஸோ என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:16. 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். ஏனெனில்
கர்த்தர் தாமே இங்க பாருங்க, கர்த்தர் எப்படி வரப்போறாரு? நல்லா பேசுங்க. ஆரவாரத்தோட வரப்போறாரு. இப்படி எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க கர்த்தர் வந்து அப்படியே திருடனை போல வருவாராம். என்ன அப்படியே அவருடைய வருகை ரகசிய வருகையா? எவ்வளவு புரூடா விட்டுருக்காங்க பாருங்க. அவருடைய வருகை ரகசிய வருகையா? ரகசிய வருகையெல்லாம் கிடையாது, அது ஆரவாரத்தோட வருவார். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நல்லா அந்த மோளம் கட்டிட்டு வந்தாங்க வச்சாங்கன்னு சொன்னால் நம்மளாம் போய் எட்டி பார்ப்போமா இல்லையா? ஆரவாரம் இருந்துச்சுன்னா, ஆரவாரம் எங்கேயாவது வேட்டு போட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம போய் பார்ப்போமா இல்லையா? எல்லாரும் பார்ப்பாங்க. ஏசு ரகசிய வருகை அப்படிங்கிறது, அதெல்லாம் ராப்சர் அப்படிங்கிறது வந்து புருடா, அது வந்து ஏசப்பாவுக்கு விரோதமானது. அதெல்லாம் அந்தி கிறிஸ்துகள் தான் அதை பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏசப்பா வரப்போறது அவர் பகிரங்க வருகை. அது ஏசப்பா வரப்போறது பகிரங்கம், அவர் பகிரங்கமா வரப்போறார். மறுபடியும் வாசிக்கலாம், அதுக்கு அத்தாட்சியா சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். ஏனெனில், இந்த ஏனெனில் என்ற வார்த்தை ஆரம்பிச்சாவே ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளதையும் படிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதை படிங்க. 4:15 படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், இங்க பாரு, நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. முதலாவது ஏசப்பா, முதலாவது அவர்கள் அடுத்து அதுக்கப்புறம் நாமும் அவரோடு உயிர்ப்பிக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், அவரோட கூட போவோம். அப்படி போகும்போது ஏனெனில் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:16 மறுபடியும் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தெல்லாம் நல்லா நிறுத்தி நிதானமா படிக்கணும். அப்பதான் புரியும் நமக்கு எவ்வளோ நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்னு தெரியும். கட்டிட சபைகளுக்குள் இருக்கும்போது நம்ம எவ்வாறு ஏமாற்றப்பட்டு இருந்தோம், எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு இருந்தோம், ஏசப்பாவுக்கு எப்படி அந்தி கிறிஸ்துவ நாம இருந்தோம்னு தெரியும். ஏசப்பா கிளியரா சொல்றாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோட சத்தத்தோடும், தேவ எக்காலம், எக்காலம்னா பயங்கரமான சவுண்டு, எக்காலம், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து. நல்லா படிச்சுக்கிட்டீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4:16. இது ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் கேட்டா, கட்டிட கிறிஸ்தவர்கள் நீங்க கேட்டீங்கன்னா, இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க, இந்த வசனம்லாம் படிங்க, கேளுங்க. ரகசியம் ரகசியம் ரகசியம்ன்றாங்களே, அப்படி ஒரு வருகை இருக்கிறதா? கேள்வி கேட்டு பாருங்க, ஏசப்பட்ட கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 மறுபடியும் வாசிப்பேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா வசனத்தை பின்பற்றி அதன்படி மரித்தவர்கள். சரியா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் ஏசப்பாவோட இருக்கணும்னு சொல்லி? அப்ப ஏசப்பாவோட இருக்கணும்னு சொன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 1 மணி நேரமாவது படிக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது யுத்த ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாவது புறப்பட்டு போய் ஏசப்பா நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். ஏழைகளுக்கு சோறு கொடுக்கணும். யார் மீதும் கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கணும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நின்று பாருங்க, அரசு மருத்துவமனையில் போய் நின்று பாருங்க, மூச்சு விட முடியாம இந்த ஒருத்தர்லாம் 9 முறை கையை வெட்டிக்கிட்டானா. ஒரு தம்பி வந்து நம்மகிட்ட படித்த பையன், சார் என்ன தெரியுதா சார்ன்றான், அகாடமிலாம் நல்லா போயிட்டு இருக்கா சார்ன்றான். வந்துட்டு அவன் பேரை அறிமுகப்படுத்திட்டு சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு காலை பிளந்துட்டாங்க. அவன் சொன்னதே அப்படி தான் சொன்னான். காலையே கீறிட்டாங்க. 5 மாதம் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், அரசு மருத்துவமனையில் இருக்கணுன்றான். என்னுடைய மச்சான் 9 முறை சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா பண்ணா? அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படிப்பா சூசைட் அட்டன் பண்ணா? கையை இந்த இடத்துல வெட்டிக்கிறவானா, கையை இந்த இடத்துல வெட்டிக்கிறவானா, கையை இந்த இடத்துல வெட்டிக்கிறவான். இப்போ 9வது முறை வந்து சேர்க்கப்பட்டிருக்கான். இப்போவும் அவனை மயக்க ஊசி போட்டு தான் அவனை வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க, ஊசியெல்லாம் போடுறாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த பிச்செல்லாம் எரியிறான். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறான், அவன் செத்தா என்ன பொழைச்சானன்றாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், ஒருவனும் கெட்டு போகிறது எனக்கு சித்தம் அல்லன்றார். ஒருவனும் கெட்டு போவது எனக்கு சித்தம் அல்ல. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அருகாமையில் ஒரு சின்ன பிள்ளை பால் கூட எடுத்துகிட்டு போன பிள்ளை அதை காலை தூக்கிட்டு ஓடியாரு. அவங்க பெற்றோர் வந்து காலை தூக்கிட்டு மனுஷன் அந்த பையனை தூக்கிட்டு ஓடியாரு. காலில் என்ன பண்ணிடுச்சான்? கார் ஏறிடுச்சான். கார் ஏறிடுச்சு. அப்படியே வந்து காயத்தோட தூக்கிட்டு ஓடியாரு. என்ன பண்ணணும்? எக்ஸ்ரே எடுக்கணும்னு ஓடியாரு. நேற்றுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் அவ்வளோ
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு இடங்கள்ல இருந்து. அப்ப இந்த மாதிரி அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம என்ன பண்ணணும்? ஏசப்பா சொல்றாரு, அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய போதகமாரர்கள், நீங்க அது இயேசுவோட அந்தமாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை பூட்டி போடாதீங்க. எல்லாரையும் உருவாக்குங்க. இயேசுக்கு சீஷர்கள் எல்லாரும் புறப்பட்டு போகணும், எல்லாரும் இயேசுக்கு கனி கொடுக்கணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் பிசாசுகளை துரத்தணும், எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கணும், எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் அப்பதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தை பூட்டி போடக்கூடாது. விசுவாசிகள் உண்டான அடையாளங்கள் ஆவன தெரியலன்னா படிச்சுக்குங்க. மார்க் 16-17 படிச்சுக்குங்க. எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க. பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஏசப்பா கிளியர் பண்றார். அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு ஆட்களை உண்டாக்கும்படி அனுப்பும்படி நீங்க பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இயேசு விட்டதான் இப்ப பிதா, இயேசு தான் பிதா. நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம ப்ரேயர் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம சேஃபர் ஜோன் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி அட்லீஸ்ட் அப்பதான் நம்ம நீங்க புறப்பட்டு போனதான் தெரியும். அரசு மருத்துவமனையில் போய் நின்னதான் தெரியும் எவ்வளவு பேர் தீக்கிரையாகிறாங்க, எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் வெட்டப்பட்டு வராங்க. ஒருத்தரெல்லாம் முகத்துல வந்து பீர் பாட்டிலால குத்தி இருக்கிறான், முகமே சிதஞ்சு போயிட்டு வந்திருக்குது. 2 வீலர்ல ஆக்சிடென்ட், தலை போயிருக்கு, காலு போயிருக்கு, கண்ணு போயிருக்கு, எலும்புகளெல்லாம் ஒண்ணு கூடல, உறுப்பு மாற்று அப்படின்னு போய் பார்க்குறோம். கை வேற கை இருக்கு, காலு வேற கை இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஏசப்பா அங்கதான் போய் சொல்றாரு. அங்கதான் கொத்து கொத்தா ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்கள போய் நீங்க பார்க்கணும். தான் ஏசப்பாவோட கடல். அப்பதான் நீங்க வருகையில நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து என்ன சொல்றது, வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஏசப்பா கிளியரா சொல்லி இருக்கிறாரு. அப்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது, கிறிஸ்துவுடைய வசனத்தை யார் அறிய மாட்டார்கள்? வாசிப்போம். கிறிஸ்துவுடைய வசனத்தை யார் அறிய மாட்டார்கள்? எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளும் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த நேற்றுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க காசெல்லாம் வாங்கிறாங்க, தசம பாகம்லாம் வாங்கிறாதீங்க, காணிக்கெல்லாம் வாங்காதீங்கன்னா அப்படின்னா, ஏசு ஊழியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் மூலமா அவர் இது பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய கையின் பிரயாசத்தை தான் சாப்பிட்டான். கையின் பிரயாசத்தை கடைசி நாட்கள் கூட நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அவன் வாடகை வீட்டு எடுத்து இந்த வாடகை வீட்டில் தான் இரவு நேரங்களில் தான் ஜெபம், வழக்கமாக கூடுகிற அந்த ஆற்றங்கரைகளில் தான் ஜெபம், அங்கதான் ஜெபம். ராப்போஜனம் தான் இருந்துச்சு. இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராப்போஜனம் அப்படிங்கிறத இவங்க வந்து திருவிருந்து அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில வைக்கிறாங்க ராப்போஜனம். அவங்கள பாருங்க, ராப்போஜனம் கொடுத்தது எல்லாமே இரவு நேரத்தில் தான். இயேசு கொடுத்த ராப்போஜனம் இரவு நேரத்தில் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா வீடுகளில் தான் சபை நடந்துச்சு. வீடுகள் தோறும் சபை இருந்தது. தனி கட்டடத்தில் நடக்கவே இல்லை. அவங்க அந்த விசுவாசிகள் வீடு, விசுவாசிகளுக்கு தான், இயேசுவோட விசுவாசிகளுக்கு, இயேசுவோட சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மாறுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்கள்லாம் யாருன்னு. வீடுகளில் இருக்கக்கூடிய சபைகளில் தான் இயேசு இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். பெரிய கட்டடத்தில் பெரிய பாட்டு பாடி பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் இயேசுவை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்ப கிறிஸ்துவனுடைய வசனத்தை யார் அறிய மாட்டார்கள்? வாசிங்க யோவான் 8:43-44. யாரு இயேசுவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இயேசுவோட வசனத்தை அறிய மாட்டாங்க. அவர் இயேசுவே சொல்லியிருக்கார். இது இயேசு வாய் திறந்து சொன்ன வசனங்கள். இதுதான் இயேசுவனுடைய அந்த அவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்மளை அழைச்சு போகும். யோவான் 8:43-44. யோவான் 8ஆம் அதிகாரம் 43-44. எடுத்தவங்க ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. இங்க பாருங்க, யோவான் 8:43. யோவான் 8:43. என் வசனத்தை நீங்க ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? நம்மளை பார்த்து கேட்கிறாரு. கிறிஸ்தவர்களே உங்ககிட்ட கேட்கிறாரு. கட்டிட கிறிஸ்தவர்கள் கண் திறந்து வாய் திறந்து அந்த காது கொடுத்து இதை கேளுங்க. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தயவு செய்து கீழ்ப்படிங்க. அநேகர் கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் சாபத்தில் இருக்கிறாங்க. கட்டிட கிறிஸ்தவர்கள் சாபத்தில் இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க. பரிதவிக்க அஞ்ஞானிகளே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாராம். மாயக்காரரே வேணா படிச்சுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல அத்தனை மாயக்காரர் சொல்லியிருக்காங்க. மாயக்காரரே, வேதபாரகரே, போதகரே, பிரதான ஆசாரியரே, சரி சதுசேயரே, பரிசேயரே, ஐயோன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. 8:43-44. ஒருவர் 43 சத்தமாக, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவங்க இயேசுவோட வசனத்தை, அவங்களோட உபதேசத்தை கேட்க மனசே இல்லைங்க.
சங்கீதம் வைப்பாங்க, நீதிமொழிகள் வைப்பாங்க, ஏசாயா வைப்பாங்க, எரேமியா வைப்பாங்க. ஒரு உப்புக்கு சப்பானியா கூட ஒரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வைக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். மறுபடியும் வாசிங்க, யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன், இந்த இடத்துல என் வசனத்தை அப்படிங்கிற போது நீங்க புரிஞ்சுக்கலாம், அவர் நாவால மாம்சத்துல வந்து நாவால, அவர் நாவால சொன்ன வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். என் வசனத்தை, இந்த வசனத்தை, இந்த வசனங்களை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா அப்படின்னு சொல்லி நமக்கு ஏசப்பா எச்சரிக்கிறார். 8:43, 44 வாசித்தாச்சா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். இன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார், மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல், சரியா, மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. அதான் சொல்றார் இயேசு. யோவான் 8:32. அங்க மேல போங்க. யோவான் 8:32 வாசிங்க. எடுத்தவங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம், 31, 32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஏன்னா அப்ப பூரா அவர் யூதர்களுக்கு தான் பேசியிருந்தார். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது வேற யாருக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அதனாலதான் அவரு அந்த எந்த ஸ்திரீ வந்து கெஞ்சுவா, கானானிய ஸ்திரீ வந்து கெஞ்சுவா. அப்ப என்ன சொல்லுவாரு? அதாவது அப்பத்தை, யாருடைய அப்பத்தை? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாகுமா அப்படின்னு கேட்பார். மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த துணிக்கைகளை, மேசையிலிருந்து விழுகிற அந்த சின்ன சின்ன துணிக்கைகளை உன் விசுவாசம் ரச்சித்ததுன்னு சொல்லிட்டு அப்பதான் கிடைக்குது புறஜாதிகளுக்கு, ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்ல புறஜாதிகளுக்கு கிடைக்குது. அப்ப ஏசப்பா அவர் இறந்தாதான் அவர் நமக்கு தகப்பனா மாற முடியும், நம்ம அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியும். அப்படி இறந்து நம்மளை காப்பாத்திருக்கிறார், மாம்சத்தை ஒழிச்சிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிருக்கிறார். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென், ஆமென். ஆன்லைன்ல கேட்குறீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இயேசுவோட வசனத்தை யார் அறிய மாட்டாங்கன்னா இவங்க தான். உபதேசத்தை கேட்கவே மாட்டாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிக்கவே மாட்டாங்க, அதன்படி பின்பற்ற மாட்டாங்க. அப்படி பின்பற்றினாங்கன்னா அவங்க ஓய்வு நாள் அப்படிங்கிறத குறித்து ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க, தசமபாகம் குறித்து ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க, காணிக்கை குறித்து ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க, பொருத்தனைகள் குறித்து ஆராய்ந்து பார்த்துருப்பாங்க. யாருக்கு போய் கொடுக்கணும், இயேசுக்கு கொடுப்பது என்றால் என்னன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி ஜெபம் பண்ணணும்னு இருக்கும், தன்னோட அதிகாரம் என்னன்றதும் இருக்கும், விசுவாசிகள் உண்டான அடையாளங்கள் யாவனன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏமாற்ற முடியாது. ஏசப்பா மூலமா ஏசப்பா ஏமாற்ற மாட்டாங்க. ஏசப்பா கூட, அதாவது மற்றவங்க அவங்க ஏமாந்து போயிட மாட்டாங்க. இன்னைக்கு ஃபாதர் அப்படிங்கிற ஏசப்பாவோட நாமத்தை எடுத்துக்கிறாங்க, போதகர் அப்படிங்கிற ஏசப்பாவோட நாமத்தை எடுத்துக்கிறாங்க. ரெவரண்ட் அப்படிங்கிறது இயேசுவோட நாமம். சங்கீதம் 111:9 ரெவரண்ட்றதை எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ரெவரண்ட் போட்டுக்கிறாங்க, அது இயேசுவோட நாமம். போதகர் என்பது இயேசுவோட நாமம், பிதா என்பது இயேசுவினுடைய நாமம், குருக்கள் என்பது இயேசுவினுடைய நாமம். இதை எடுத்துக்கொண்ட அத்துணை போதகர்களும், அத்துணை ஃபாதர்களும், அத்தனை ரெவரண்டுகளும் அந்தி கிறிஸ்து. அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அவங்களை பின்பற்றுபவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து. நான் சொல்லல, சத்தியம் சொல்கிறது. பிதா பிதா என்று அழைக்கப்படாதீர்கள், பிதா என்று அழைக்கப்படாதீர்கள் சொல்றார். போதகரே என்று அழைக்கப்படாதீர்கள் சொல்றார். குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் சொல்றார். ரெவரண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறவர்களுக்கு எச்சரிக்கை. சங்கீதம் 111:9 ரெவரண்ட் ஹிஸ் நேம் அப்படின்னு வரும். ரெவரண்ட் அண்ட் ஹிஸ் நேம், அவருடைய நேம் வந்து ரெவரண்ட் அப்படிங்கிறது அவருடைய நேம். அப்ப இதை எடுத்துக்கொண்டுதான் அவங்க எப்படி வருவாங்களா? என் நாமத்தை எடுத்துக்கொண்டு,
இயேசுவினுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வஞ்சிக்கிறவர்களாம் ஆவாங்க. இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி வெளியில ஓடி வந்துருங்க. சரி, யாரு? ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவான். யோவான் 8:47 வாசிங்க. நம்ம தேவனால் உண்டானவர்களா, இயேசுவால் உண்டானவர்களா, இயேசுவினால் உண்டானவர்களா, அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கட்டிட கருத்தவர்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்ப, திரும்ப திரும்ப ஏசப்பா உங்களை ரொம்ப ரொம்ப ஏசப்பா உங்களை அழைக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 12:48 நல்லா படிச்சு வச்சுங்க, எழுதி வச்சுங்க. ஒருவன் என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. கடைசி நாளில் நான் சொன்ன வசனங்களே அவனுக்கு நான் சொன்ன வசனங்கள் தான். நான் உங்களோடு தங்கி இருக்கையில் சொன்னேன்னு சொல்றார். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிங்க. ஒருத்தர் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனாய் ஆகாது இருந்தபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்படிங்கிறது இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறார். ஏன்னா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏசப்பா சொன்னது அவங்க கேள்விப்படியவே இல்லை. ஏசப்பா சொன்னது இப்பவா சொன்னாரு? அவர் எங்க சொல்லிட்டாரு? உபாகமத்திலே சொல்லிட்டாரு. ஒருத்தர் எடுங்க, உபாகமம் 18, 19, 19, 20. உபாகமம் அங்கவே சொல்லியிருப்பார். பிதா நான் இப்படி ஒரு ஆளை அனுப்புவேன், நான் அப்படி ஒரு ஆளை அனுப்பி அவருடைய வாயில என்னுடைய வசனங்களை வைப்பேன், அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களை. ஸோ உங்களுக்கு நான் பொக்கிஷத்தை எடுக்கிற மாதிரி நானும் பழைய ஏற்பாட்டுக்கு போறேன், ஒரு பொக்கிஷம் எடுக்கிறேன். இன்ன வரைக்கும் ஒரே ஒரு வசனம் தான் நான் உபாகமத்துக்கு போறேன். ஏன்னா ஏசப்பா அங்க சொல்லி வச்சிருக்கிறார். அவர் தேவனால் உண்டானவர்கள் யார்? யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாங்க? உபாகமம் 18:18 வாசிக்கிறேன், கேளுங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18 என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா அப்படின்னு சொன்னா கவனிங்க. உன்னை போல, மோசேட்ட சொல்றார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை, பிதாவினுடைய வார்த்தைகளை, என் வார்த்தைகளை அவர் வாயில் வைப்பேன். இந்த பைபிள் முழுக்க அவர் அவர் அவர்னு வந்துச்சுன்னா அது இயேசு ஒருவரே. ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. அப்ப பைபிள் முழுக்க அவர் அவர் அவர்னு வர்றது பூரா யார் தான்? ஏசப்பா. அவன் வந்துச்சுன்னு சொன்னா அது பிசாசு. அப்ப நல்லா வாசிங்க. 18:18 பாருங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, உபாகமம் 18:18, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். இந்த வசனத்தின்படி தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இப்போ யோவான் 8ஆம் அதிகாரத்துல யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர்களுக்காக, யாரு? யூதர்களுக்காக. யூதர்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவேன்? நான் என்னுடைய நான் சொன்ன வசனங்களை அவர் வாயில வைப்பேன்னு சொல்றாரு. வச்சாரு. நான் சொல்லலடா, பிதா தாண்டா சொல்றாரு அப்படின்னு ஏசப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார் யூதர்கள்ட்ட. வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு பரபாசுவை விடுவீங்க, இயேசுவை கொள்ளுங்க, இவன் பிசாசுகளாலே, பெயல்சுவின் ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறான். அன்னைக்கு வஞ்சித்த அதே ஆவி, அன்னைக்கு யூதர்களை இயேசுவை கொலை செய்த அதே ஆவி இன்னைக்கு கட்டிட கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுக்கு கீழ்ப்படியாம வச்சுட்டு இருக்கு. போதகர்னு சொல்லி இயேசுவோட நாமத்தை எடுத்துக்கிட்டு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். பிதான்னு சொல்லி, ஃபாதர் அப்படின்னு சொல்லி, ஃபாதர்னு யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுக்கு விரோதிகள். ஏசப்பாவோட நாமம் அது. பாஸ்டர், போதகர் அப்படின்றது ஏசப்பாவோட நாமம். குருக்கள் அப்படிங்கிறது ஏசப்பாவோட நாமம். ரெவரண்ட்னு சொல்றது ஏசப்பாவோட நாமம். ஏசப்பாவோட நாமத்தை எடுத்துக்கிறோம். இயேசுக்கே நான் தாண்டா இயேசுன்னு சொல்றாங்க அவங்க, நான் தான் இயேசுன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தயவு செய்து இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிங்க. அப்ப உபாகமம் 18:19 சொல்லுது, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்ற. நான் விசாரிப்பேன்னா அது பெருசு. அதான் நியாயம் இருக்கிறது. அதுதான் என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. யோவான் 12:48 கடைசி நாளில் அது உங்களை நியாயம் தீர்க்குன்னு சொல்றார். உபாகமம் 18:19 சொல்லிட்டார். அப்ப கிளியர். வசனங்கள் இதெல்லாம் வசனங்கள் நல்லா படிச்சுங்க. ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா ஏசப்பா சொல்றார். யோவான் 10:30 வாசிங்க. பிதா வேற இல்லை, சுதன் வேற இல்லை, பரிசுத்தாவி வேற அல்ல, மூவரும் ஒருவர் தான். ஆனால் இங்கே நல்லா ஏமாறுறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பிதா, அந்த வசனங்களையும் நாங்கள் கீழ்ப்படியணும்.
நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படியணும், நாங்கள் இயேசுக்கும் கீழ்ப்படியணும்னு நினச்சா முடியாது. ஏசப்பா சொல்லிட்டாரு, ஒன்னல்ல 3 இடத்துல சொல்லிட்டாரு. என்ன 3 இடத்துல சொல்கிறாரு? பழைய ரசம் புதிய ரசம், பழைய துருத்தி புதிய துருத்தி, பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம். பழைய ரசம் புதிய ரசம் ரெண்டையும் நீங்கள் பருக பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ரசம்ன்றது பழைய ஏற்பாடு, புதிய ரசம்ன்றது புதிய ஏற்பாடு. சிந்திரும், ரசம் சிந்தி போயிடும். பழைய துருத்தி புதிய துருத்தி, பழைய துருத்திங்கிறது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய துருத்தி அப்படிங்கிறது விசுவாச பிரமாணம், இங்கே கிருபையின் காலம். என்ன பண்ணிடும்? பழைய துருத்தி கிழிஞ்சு போயிடும், துருத்தி கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம் நாற்றம் அடிச்சிடும், பீரல் உண்டாகும். ஏசு சொல்லிட்டார், அதனால தான் தனியாக வைங்க. பழையதையும் புதியிலிருந்து பொக்கிஷத்தை தான், அதுவும் எப்போ? அந்த ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை தேறின வேதபாரன் ஒருவனும் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பழையதை புதியதை எடுத்துக் கொடுக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இயேசு கிளியராக சொல்லியிருக்கார். தயவு செய்து கீழ்ப்படிங்க, தயவு செய்து கீழ்ப்படிங்க. இது நான் பேசலை, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். இயேசு தான் போதிச்சுட்டு இருக்கிறார். இயேசுவோட வசனங்களுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். வாசிங்க யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிளியர். யோவான் 10:30. இதெல்லாம் மைண்டில் கிளியர் பண்ணி வச்சுருக்கணும். இயேசு வேற பிதா வேற இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று. நான் சொல்லலை, இயேசுவே வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒருத்தர் வாசிங்க 15:23 வாசிங்க. யோவான் 15:23. 10:30 சொன்னார்ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். தோமா கேட்பான், இல்லை எங்களுக்கு நீ பேசுனது போதும் வையும், அப்படி மாதிரி தோரணை இல்லை, எங்களுக்கு பிதாவை காமி. டே, இது முதல் கொண்டு நான் தான்டா, நீ பிதாவை நான் தான் சொல்லிடுவார், போட்டு உடச்சிடுவார். அப்போ யோவான் வாசிங்க, யோவான் 15:23. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. என்னை பகைக்கிறவன் யாரை பகைக்கிறானா? பிதாவையும் பகைக்கிறான். என்னை பகைக்கிறவன்னா யாரு? இயேசு சொன்ன மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன், கட்டடத்துக்கு போறவன், தசமபாகம் கொடுக்கிறவன், காணிக்க கொடுக்கிறவர்கள். சரிங்களா? இயேசுவோட அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். மத்தேயு 28, 18, 19, 20க்கு கீழ்ப்படியாதவர்கள். மார்க்கு 16, 17, 18, 19, 20க்கு கீழ்ப்படியாதவர்கள். இயேசுக்கு கொடுக்காதவர்கள். இயேசுக்கு கொடுக்காதவர்கள் என்ன? மத்தேயு 25, 33 முதல். ஏழைகளுக்கு கொடுக்காதவர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிரியமில்லாதவர்கள், அவர்களுக்கு என்ன அதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார். சில ரொம்ப முக்கியமான வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமாக படிங்க. அப்போ இயேசுனுடைய கட்டளைகள் அப்படிங்கிறது பார்க்கணும். தேவனால் உண்டானவர்கள் யாருன்னு பார்த்தோம், சரியா? அப்போ ஆவிக்குரிய எதிரி யாரு? வாசிங்க 1 கொரிந்தியர் 2:14. ஏன் அவங்களால கீழ்ப்படிய முடியல? இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியலை. அவங்க பிசாசுகளை துரத்த முடியல. ஏழைகளுக்கு போய் கொடுக்க மாட்டாங்க. வீதிகளை போய் இன்னைக்கு பட்னி பசியமாக கிடக்குறாங்க, அவங்களுக்கு போய் கொடுக்க முடியல. ஏன்? 1 கொரிந்தியர் 2:14 அவர் நினைப்பூட்டி இருக்கிறார். நினைப்பூட்டுதல் அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எச்சரிச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:14. ஒருத்தர் எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமாகிய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இன்னைக்கு ஏன் இயேசு அறிய மாட்டாங்க? ஏன் இன்னைக்கு போய் வஞ்சிக்கப்படுறாங்க? இயேசு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த வசனங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேதுன்னா, அவங்க ஜென்ம சுபாவம் இருக்கிறவங்க. ஜென்ம சுபாவம் இருக்கிறவங்க ஆவிக்குரிய விஷயங்களை அவங்க பகிர்ந்து அறிய மாட்டாங்க. அதாவது இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படிங்கிறது. மத்தேயு 22 வாசிங்க. இயேசு சொல்லிட்டார், நியாயப்பிரமாணம் அப்ப வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிட்டார். நியாயப்பிரமாணத்தின் முடிவு இயேசு. நியாயப்பிரமாணத்தை நான் ஒழிக்க வந்தேன் என்று நினையாதிருங்கள், நான் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணிட்டார். நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழிச்சிட்டார். வேணும்னா நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் பூரா நல்லா படிச்சு பாருங்க. ரோமர் 8 படிச்சு பாருங்க. கலாத்தியர் 3 5 படிச்சு பாருங்க. பளிச்சுன்னு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்லிட்டான். நியாயப்பிரமாணத்துல கொஞ்சத்தை கூட
கொஞ்சம் புளிச்ச மாவு கூட எல்லாத்தையும் உப்ப பண்ணிரும்னு சொல்லிட்டார். ஆமென். வாசிங்க ஒருத்தர். மத்தேயு 22:37-38. நீங்களும் வாசிங்கம்மா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்களும் வாசிங்க. இருக்கீங்கல்ல? மத்தேயு 22, ஆமா, மத்தேயு 22:37-38. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதே என்பதேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 40 சொல்லிட்டாரு பாருங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் 40 அதிலே கண்டினியூ. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசு சொல்லியிருக்காருங்க. மத்தேயு இது இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம். பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாமா? ஓய்வு நாளை பின்பற்ற வேண்டாமா? தசமபாகம் பின்பற்ற வேண்டாமா? காணிக்கை கொடுக்க வேண்டாமா? போதகர் தானே எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு ஒரே ஒருவர் தான், இயேசு ஒருவரே. ஆமென். உங்களை மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்ன்றார். ஏசப்பா தெளிவா சொல்லியிருக்கிறார். 40 பாருங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப முழுக்க நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய அந்த 5 புத்தகங்கள்ல தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம் எல்லாமே இந்த 2 கற்பனைகள். ஆனா நீங்க போய் கட்டிட கிறிஸ்தவர்கள்ட்ட கேளுங்க, அவங்க 10 கட்டளைன்னு சொன்னா மோசே சொன்ன 10 கட்டளை சொல்லுவாங்க. ஆனா இயேசு நமக்கு புதிய கட்டளை கொடுக்குற 2 கட்டளை தான். ஆனா அது கற்பனைகள் ஒரு 10. அது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகள் 2 கற்பனை. வாசிமா அந்த வசனத்தை வாசிங்கப்பா. ஆன்லைன்ல இருக்கிற ஒரு ஆள் வாசிங்க. மத்தேயு 22:40 என்ன சொல்லியிருக்கு? இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஏசப்பா கிளியரா சொல்லிட்டார். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதுன்ட்டார். அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதை கேட்டோம்னா அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. இவர் பார்த்துங்க, இந்த பரிசேயர், இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த அவங்கெல்லாம் இது கேட்டால் பயங்கரமா கோவப்படுவாங்க. யார் கோவப்படுவாங்க? இந்த கட்டிட கிறிஸ்தவர்கள் கோவப்படுவாங்க, பாஸ்டர் மார்க்கும் கோவப்படுவாங்க, ஃபாதர்னு சொல்றவங்க கோவப்படுவாங்க, ரெவரண்ட் நினைச்சுக்கிறவங்க கோவப்படுவாங்க, நம்மளை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசுவையே பெயல்சோபின் ஆவினாலே நீ பிசாசுகளை துரத்துங்கிற அந்த கூட்டம், இயேசுக்காக காத்திருந்த கூட்டம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறன்ற கூட்டம், அவங்க தான் இயேசுவை கொண்டாங்க. அவங்க தான் பரபாச விடுவீங்க, இயேசுவை கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இப்பயும் ஆவிக்குரிய கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவோட வசனுக்கு கீழ்ப்படியாம, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானு பின்பற்றாம இருக்கிறவங்க இதைத்தான் நம்மளையும் சொல்லுவாங்க. அவங்க அந்த பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரம் உங்களுக்குன்னு சொல்லியிருப்பாரு ஏசப்பா. நம்ம கிட்ட பேசும்போது வைக்கும்போது சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்குது. வாசிங்க ரோமர் 13:9-10. ரோமர் 13ஆம் அதிகாரம். இது அப்போஸ்தலனாகிய இயேசு சொன்ன அதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் சபையாருக்கு என்ன பண்றான்? நினைப்பூட்டுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல, ரோமருக்கு எழுதின அதிகாரம் 13 வாங்க. 13ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல 30-31 எடுத்துட்டா எஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறதுல இல்ல 12 இதுதானே 30-31 சொல்லிட்டேன்னா. ரோமருக்கு 13:9-10 13ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. எடுத்துட்டீங்களாப்பா? எல்லாரும் எடுத்துங்க. இது சபை கூடுதல்ன்றது நல்லா பேசலாம், நல்லா இன்டராக்ட் பண்ணலாம், கேள்விகள் எப்ப இருந்தாலும் கேட்கலாம். இந்த இடத்துல என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், கேள்விகள் நல்லா கேட்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரமா 12? சரி வாசிங்க. 9-10 வாசிங்க. எப்படி என்றால் நல்லா கவனிங்க, இதே வசனம் தான். 13 அப்படிங்கறதுல 9-10 எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சொன்னாங்க பவுலை வச்சு ஏசப்பா நினைப்பூட்டிட்டார். அப்போ பழைய ஏற்பாடே படிக்க வேண்டாமா, ஏன் பிரமாணமே வேண்டாமா அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கு, ஏசப்பாவை எதிர்க்கிறவங்களுக்கு ஏசப்பா சொல்லியிருக்காரு, நினைப்பூட்டி இருக்காரு. அப்போ சொன்னாங்க பவுலை வச்சு இதெல்லாம் ஒரே வார்த்தையில உன்னை போல் பிறரையும் நேசிங்கிற ஒரே வார்த்தையில தொகையை அடங்கிருச்சுட்டார். அங்க என்ன சொல்லியிருந்தாரு, இந்த 2 கற்பனைகள்ல எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டார். ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாரம் நம்ம சபை கூடுதல் அப்படிங்கிறத இந்த வசனங்களை இது பார்ட் 2 வச்சுக்குவோம். ஏசப்பாவுக்கு நிலைத்திருப்பது எப்படி. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம், பார்ட் 2 பார்த்துருக்குறோம். அடுத்து வரும் வாரங்களில் அடுத்த வாரம் வேறவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் தான் சொல்லணும், ஒரே ஆள் சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. ஏசப்பா எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய வரத்தை கொடுத்துருக்கிறார். 9 வகையான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிளில். அந்த வரங்களை நம்ம பெறணும். ஏசப்பா எனக்கு வரங்கள் கொடுங்க, ஏசப்பா எனக்கு வரங்கள் கொடுங்க. உண்மை பின்பற்றணும். நான் உமக்கு சீஷராக இருக்கணும், நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கணும். ஏசப்பா கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஸோ சத்தியத்தை கேட்ட யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை சொல்கிறேன். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். டவுட்ஸ்